நீயா ஓடி வர? அவனை பார்த்தா உன்னை கூப்பிட்டாங்க, உன்னை கூப்பிட்டாங்களா? உன்னை கூப்பிட்டாங்களா கேட்டேன். வீட்டு வாசலுக்கு வெளியில சொல்லுவாங்க எல்லாம் காங்கிரஸ் போட்டு சொருவ முடியாதுமா. கட்டி கட்டி சொருவு தட்டி கட்டுன்னா தட்டி கட்டு வாழை பார்த்து சொல்லணுமா? கரும்பு வாங்கணும், பானை வாங்கணும், பச்சரிசி வாங்கணும், அப்புறம் பொங்கலை வைக்க போறீங்க. அது மட்டும் இல்லடா, சொம்பு வாங்கணும், அண்டா வாங்கணும், தவளை வாங்கணும், 2 கொட்டாங்குச்சி. அம்மா எப்படி எப்படி மற்றது எப்படி தானாடு ஊரல் போடு நேரும் நானும் உட்கார்ந்தேனே போறோம். அம்மா பெரிய மனுஷா இருக்கிறாங்க, பெரிய மனுஷா இருக்கிறாங்க. ஐயோ ரத்தமா வருது. அம்மா குச்சி எல்லாம் குத்திச்சா பாருங்க. மாடு கட்ட வச்சு நாங்க பார்த்தா கடப்பாரு அது குத்திருச்சு. அறிவே அம்மா வந்துட்டாங்கடா. அக்கா வந்துட்டா. அக்கா வந்துட்டா. டப்பங் டப்பங்கடா. பையன் நல்லா இருந்தாம்மா. கம்பெனிக்கு வரக்கும்ல. எப்படியா? என்ன தெரியல. அம்மாக்கு என்ன ஆச்சு தெரியுமா? கன்னி பருவம் நீங்கி கண்ணி கோயில பொங்கல் வச்சு போய் கூட சேராத சேராதன்னு சொன்ன உடனே என் தங்கை மலர்களை காணவில்லையே. என்னவென்று சொல்வே ஐயா. மாமா புது சொத்தட்ட ஆடி தங்கி என்ன சூது சொல்றாங்க மாமா. எங்கடா என் தங்கை? என் தங்கை எங்கடா? அழகான தங்கை, அழகான தங்கை, அன்பான தங்கை. மாறுமா சொல்லிக்கிறேன். எங்கடா என் தங்கச்சி பாவி? ஐயா மலர் சென்றால் இதுவரைக்கும் காணவில்லையே. நான் என்னத்தை போய்கிறேன். அரை கிலோ கறி வச்சு வாங்க. ஒரே ஒரு இலவெல்லாம் கறி தானே பாவி. வயசுக்கு வந்துட்டாங்க. வயதுக்கு வந்து விட்டா கன்னி பருவனுக்கு மங்கை பருவனுக்கு விட்டா பாக்கணும். வண்டி நிக்குது, யாரா ஓடி வச்சிருவாங்க. அமைச்சரை பார்க்க வேண்டும். அமைச்சரே அமைச்சரே அமைச்சரே, என் தங்கை கன்னி பருவனுக்கு மங்கை பருவனுக்கு விட்டா என் மனமும் சந்தோஷமாக இருக்கின்றது. என் நாடு விழா கோலமாக இருக்க வேண்டும். மாவிலை தோரணம் மங்கள வாத்தியம் தான் தான் என்று
அனைத்தும் வழங்க வேண்டும். அனைத்தும் உங்கள் தலைமையில் தான் நடக்க வேண்டும். சிறப்பாக செய்து முடிக்கிறேன். ஆகட்டும். வரும் வெள்ளிக்கிழமை என் தங்கைக்கு மஞ்சள் நீராட்டு விழா சீரும் சிறப்போடு இருக்கும். ஆகட்டும். நான் சென்று வருகிறேன். பார்த்தாயா நம்ம அவமானப்படுத்தி அவளை மஞ்சள் நீராட்டு விழா மரண விடாமல் இருக்க யாரை சந்திக்க வேண்டும்? Ladies and gentlemen, 1050 ரூபாய் எடுத்தாந்து கரண்ட் பில்லு கட்டு. இந்த ஊருக்கு நான் புதுசு. கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்கிறது தெரியல. ஏதோ ஒரு பாப்பா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்களாண்ட போனோம், வடி கேட்கணும், கரண்ட் பில்லு கட்டணும். போராளே போராளே பெரிய தாவாரம் போலாமா? மாயம் படுத்துக்கலாம். என்னுடைய பெயர் தான் அது வந்து வந்து அது வந்து வந்து எத்தனை வாட்டி வரும்? 3 வாட்டி வரும். 3 வாட்டி வந்தா பேரு சொன்னங்க. சரிங்க. என்னுடைய பெயர் தான் கச்சிலை. கச்சிலை கச்சிலைங்க. அப்படியா? கச்சிலை. ஆமா. ஓ சரி. சிலை தாங்க சிலை அதெல்லாம் இருக்கட்டும். நோ. Your name. My name is ஒசாமா பிள்ளேடு. என்னது? அடுத்த மாதம் ஒசாமா பிள்ளேடு. I am fine. பிள்ளேடு. எனக்கு உள்ள சுத்தம் பண்ணுங்க. சரிங்க. நீங்க எங்கிருந்து வரீங்க? அமெரிக்கா டோராபுரா மலையில இருந்து வருகிறேன். அமெரிக்காவா? உண்மையா சொல்றீங்க? பக்கத்துல ஏரோப்ளேன் நின்னு கொண்டிருக்கு. என்னது? ஏரோப்ளேன். அப்படி சொல்லுங்க. அதனால சும்மா வரல. என்னங்க? 1050 ரூபாய் பணம் எடுத்தாங்க. என்னது? என்னங்க? எவ்வளவு சொன்னீங்க? 1050. 1050. உங்களுக்கு வாயே இந்த பெருசு இருக்குன்னா வாழ போற இடத்துல அப்படியா? வந்து வேற மாறி வச்சது. ஆமா. கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தேடி கொண்டு வரேன். உங்களுக்கு தெரியாதா? இதுவரை யாரையும் கேட்டு பார்த்தது அப்படியாங்க? யாருமே சொல்லல. நீங்களாவது கடைசியா கண்டிப்பா நான் சொல்லுவேங்க. ஏங்க நீங்க அங்க சுத்தி இங்க சுத்தி கரெக்டா பரமணி இடத்துக்கு தான் கச்சமாவே வந்திருக்கீங்க. புரியலையா? இன்னுமா புரியல? எனக்கு
கரண்ட் ஆபீஸ் இதுதாங்க. கரண்ட் ஆபீஸ் இதுதான். நான் கரண்ட் பில்லை இது உள்ளதான் காட்டணும். கவுண்டர் இது உள்ளதான் இருக்குதா மேடம்? கவுண்டர் உள்ள கையை வச்சா கையை மாட்டிக்காது. கவுண்டர் அவ்வளவு ஓப்பன்ல இருக்குது. எப்பவுமே ஓப்பன்ல தாங்க இருக்கும். ஓ, பழைய கவுண்டர். ஆமா, எங்க போறீங்க? நான் போய் லைன்ல நிக்கிறேன். ஆபீஸுக்கு நீங்க இல்ல, கூட்டம் அதிகமா எனக்கு வேற ஆட்டோ டோக்கு. தவறா பேசாதீங்க. இந்த கரண்ட் ஆபீஸ்ல மொத கஸ்டமரே நீங்க தான். கஸ்டமரா? ஆமா. கரண்ட் ஆபீஸ்ல ஏதுடா கஸ்டமர்? எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்குது. 1050 உஷா. என்னங்க, வாங்க வேணாங்க. உட்காருங்க. வேணாங்க. வாங்க வா, உட்காருங்க. வேற உட்காருங்க. எந்த ஆபீஸ்லடா உட்கார வைக்கிறாங்க? ஆமா, நீங்க சொல்லுங்க இருக்கீங்க. பழம் சாப்பிடுறீங்களா, தேன் சாப்பிடுறீங்களா, ஹார்லிக்ஸ் சாப்பிடுறீங்களா, இல்ல பூஸ்ட், அப்படி இல்லன்னா மரண்டா சாப்பிடுறீங்களா? ஐயோ, நீ கேக்குறதுலயே நான் மறந்து போய்க்கிறேன். மேடம், எனக்கு ஒரு சந்தேகம். கரண்ட் ஆபீஸ்ல ஆம்பளைங்க ஹெல்ப்பரா இருப்பாங்க, மனமனமான கம்பை ஏறுவாங்க. பொம்பளை நீங்க எப்படிங்க கம்பை ஏறுவீங்க? உங்களுக்கு பாவாடை சித்தாதான். எனக்கு இந்த கரண்ட் ஹவுஸ்ல வரக்கூடிய ஆம்பளைங்க தான் என் மேல ஏறுவாங்க. உன் மேல ஏறுவாங்களா? ஆமா. ஓ, நீங்க கம்ப மாதிரி தான் இருக்கிறீங்க, அதனால ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தவறா நினைக்காதீங்க. அப்படியே கம்ப ஏறினா கூட உள்ள லெகின்ஸ் பேண்ட் ஏறிடுவேன். நீங்க ஆமா, இந்த தொலையோட தொலைய ஒட்டுவேன். ஒட்டிக்கிட்டு லெகின். ஆமா மேடம், லெகின் தப்பா இருக்கிறது. நான் ஒரு ஆர்வம் போறாரு. கரண்ட் பில்லு ஒரு போட்டோ எடுக்கலாம் அப்படியே. கட்டா டேங்க் மேல கை வைக்கிறாரு. போட்டோ எடுத்துடா. ஐயா கட்டிட்டு சரி மேடம். தொடையோட தொலை ஒட்டிக்கிட்டு இருக்கு. லெகின் பேண்ட் போட்டுக்கு தாங்க ஏறுவேன். சொல்லுங்க. ஒருவேளை ஒருவேளை நீங்க பேண்ட் போட்டுக்கணும் யார சொல்லும்? ஏற சொல்ல பேண்ட் தூங்கி போச்சுன்னா என்ன பண்ணுது? என்னது படால விட்டு போச்சா என்ன? என்னங்க சொல்றீங்க? ஷாக்கு உங்களுக்கு அடிக்காது. அடிக்காது. கீழே நின்று நாங்க மேல பாக்குறோம். ஆமா, நான் உள்ள போட வேண்டியதா போட்டுட்டு தான் இருப்பேன். போட்டா எனக்கு என்ன, போடலன்னா எனக்கு. சரி, என்ன சாப்பிடுறீங்க? கரண்ட் ஆபீஸ்ல சரி ஆரஞ்சு, மாதுளை, இது சப்போட்டா, சப்போட்டா பழங்க, பால் சப்போட்டா. நான் சாப்பிட்டா பால் சாப்பிட்டா, பால் சப்போட்டாங்க. அதாங்க பால் சாப்பிட்டா, பால் சப்போட்டா சாப்பிடுறேன். அதாங்க பால் சாப்பிட்டா. சொல்லுங்க என்னங்க சாப்பிடுறீங்க? என்ன சாப்பிடுறீங்க? இந்த பனியில பனியில சில்லு கொண்டு வரட்டுமா? பால் தான் இருந்தா கொடுங்க. ஐயோ, அந்த வார்த்தை சொல்லாதுப்பா, அது மட்டும் சொல்லாது. என்ன சாப்பிடுறது? ஆமாங்க, வச்சுக்கலாங்க. மேடம், என்ன இது? சொம்பு. என்ன உன் சொம்பு ரொம்ப அடி வைக்குது? புது சொம்புங்க. புது சொம்பா? ஆமா. இல்லங்க, புது சொம்பு நினைச்சுதாங்க நாங்க கம்பெனில சேர்ப்போம். இது ஏற்கனவே வாங்கின பழைய சொம்பு படுது. தவறா நினைக்காதீங்க. சரி மேடம், தாகத்துக்கு அது உள்ள என்னங்க? மோர். எதோ மோரம்?
இது உள்ள மோர் இருக்குங்க. அது உள்ள போய் போறணும். ஆமா. சரி. சீக்கிரமா குடிங்க. என்னங்க பண்றீங்க? எதுக்கு? உள்ள போறதுதாங்க. அங்க ஆட்டினா போகாது. போதுங்க. மோர் சாப்பிட்ட உடனே எனக்கு ஒரு மூடாகுது. அப்படிதாங்க இருக்கும். நரம்புலாம் ஒரு மூட்டு. அப்படியா? எனக்கு ஒரு சின்ன சந்தேகங்க. என்ன இந்த கண்ணாடியை பார்த்த உடனே 1050 எங்க விட்டுட்டு இந்த கண்ணாடியை பார்த்த உடனே இந்த அஷ்டாவதார படம் இருக்குல்ல, அவதாரம், அதுல வர கமலஹாசன் இருக்குங்க. ஆமா ஆமாங்க. தசவதார படம் இந்த கண்ணாடி கடவுளை அப்படியா? சரிங்க. கவுண்டர் ஓபன் ஆயிடுச்சா? இன்னும் 5 நிமிஷம் இருக்குங்க. அது வெளியே ஒரு பாட்டு ஒன்று பாடட்டுமா? பாடி தோழியும். அப்படியா? எனக்கு குடிமகனே மகனே மகனே கொஞ்சம் கொடுக்கட்டுமா, அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா, கொஞ்சம் எனக்கு எடுக்கட்டுமா, கொஞ்சம் எனக்கு மகனே பெருங்குடி மகனே கொஞ்சம் கொடுக்கட்டுமா, அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா,
குடிமகனே குடிமகனே கொஞ்சம் கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம்